ஆதித்ய கரிகாலன் வந்து திருமணம் ஆனவர் தான். ஆனால் பொன்னியின் செல்வனில் வந்து அப்படி அவருக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் இளவரசர் பட்டம் சூட்டியிருக்காங்க, அதனால் அவர் திருமணம் ஆனவர். இதை வந்து நான் சொல்லலை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் ஒரு கிடச்சிருக்க கல்வெட்டில் என்னன்னா அவருக்கு 4 மனைவிகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கல்வெட்டுகளில் இருக்கிறது ஒன்றாவும் அதுவே புத்தகங்கள்ல இருக்கிறது வேறு ஒன்றாவும் இருக்கு. ஸோ புத்தகங்கள் வந்து சுவாரஸ்யமா இருக்கணும், அந்த கதைக்களம் நல்லா நகரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மொத்தமாக மாற்றி எழுதுறாங்கன்னு நீங்கள் எப்பயாவது நினச்சிருக்கீங்களா? நானே ஒரு நாவல் எழுதுனேன்னா என்னுடைய ஹீரோ வந்து எப்படி இருந்தா அப்படி இருந்தார் இப்படி இருந்தான்னு வித்தியாசமாக எழுதுவேன். ஆனால் அது வந்து உண்மை இருக்காது. உண்மையிலே எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும். சோழர்களுடைய வரலாறுன்றது ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பமும் இருக்கு. ஸோ இது வந்து கட்டுக்கதை தானா இல்லை உண்மை சம்பவம்? தஞ்சை பெரிய கோயில்கிட்ட ராஜராஜ சோழன் தான். அதுவே நம்மளுக்கு ரொம்ப காலமாக தெரியாது. அதை ஒரு இலக்காரம் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதுவே தெரியும் நம்மளுடைய கோயில் அப்படின்னு சொல்லி, தமிழருடைய கோயில்ன்றதே தெரியும். இது கட்டுக்கதையெல்லாம் இல்லை. ஏன்னா திருவாலங்காட்டு செப்பேடுகள்லாம் இருக்குது. சார், புறநானூரில் வந்து சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறு வந்து எங்க துவங்குச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. உண்மையான கதை என்ன சார்? அதாவது இந்திய வரலாறே வந்து ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அது செய்ய மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக இந்திய வரலாறு அப்படின்றது எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து எழுதிட்டு இருக்கணும். ஏன்னா தெற்கே இருந்து வடக்கு நோக்கி போகணும். ஏன்னா மனிதனுடைய ஆர்ஜினே வந்து எங்கே இருக்குன்னா தெற்கில் தான் இருக்குது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. கீழடி அகழ்வாய்வுல நிறைய உண்மைகள் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பட் மத்திய அரசு வந்து இதை சொல்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வையில வரலாறு எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? இந்த M130 ஜீன்களை கொண்ட DNA கொண்ட மக்கள் இன்னும் வந்து சோழவந்தான் பக்கத்தில் அல்லது உசிலம்பட்டி பக்கத்தில் ஜோதி மாணிக்கம்ன்ற ஊரில் இருக்காங்க. ராஜேந்திர சோழனுடைய இந்த கடாரா போர் சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த போருக்கான காரணம் என்ன சார்? சீன அரசர்கள்ட்டே இவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோழர்கள் வந்து பெரிய கடற்கொள்ளையர்கள், அவங்க எங்களுடைய அடிமைகள் அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த வணிகர்கள் மூலம் அவங்களுக்கு தெரிய வருது. என்னடா நம்மளை போய் இப்படி கேவலமாக சொல்லி வச்சுருக்காங்களே என்று ஒரு கோபத்தில் தான் அவர் என்ன அந்த படையெடுப்பை நடத்தினார். சோழ பேரரசுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மர்மங்கள் என்னென்ன சார்? கலப்பிரல் கைப்பற்றின பின்னால் விஜயாலய சோழன் தான் பின்னால் ஆட்சிக்கு வர. கிட்டத்தட்ட ஒரு 650 வருஷம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. அது ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. VNews 27 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம கூட வரலாற்று ஆர்வலர் பேராசிரியர் இளஞ்செழியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தமிழ் சார்ந்த பல கேள்விகளை கேட்டு விளக்கங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கெஸ்ட்டை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஓரிரு வரிகள் சார். என்னோட பேர் வந்து இளஞ்செழியன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 25 வருஷம் ப்ரொஃபஸராக இருக்கேன். அது போக எனக்கு வந்து வரலாற்று மேலே ஒரு தீரா காதல். அதனால வரலாறை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகே சார். சார், நம்ம இந்த மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களை எடுக்கும்போது சோழர்கள் பற்றி தான் நிறைய வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். சோழர்களுடைய பெருமைகளை தான் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த சோழ தேசம்ன்றது எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது? இப்போ சோழ தேசம்னா நம்ம எப்பயும் இந்த தஞ்சாவூர் சுற்றி இருக்க பகுதிகளை தான் சொல்லுவோம். பொதுவாக சேர சோழ பாண்டியரில் வந்து நம்ம சோழர்களை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சோழர்கள் வந்து கடல் தாண்டி ஒரு பேரரசை நிறுவியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கடல் தாண்டி ஒரு தமிழ் தேசத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை விரும்பலை. அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி போய் ஒரு பெரிய படையெடுப்பை நடத்தி அங்கே முடிச்சிருந்தாங்க. ஆனால் சோழர் நாடு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்க தஞ்சாவூர், திருச்சி, உறையூர் அந்த பகுதியில் தான் சொல்லுவோம். ஓகே சார். சார், இந்த முற்கால சோழர், பிற்கால சோழர், சாளுக்கிய சோழர்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இவங்களுடைய வரலாறு என்ன சார்? முற்கால சோழரில் தான் நிறைய இது சொல்லி வர்றாங்க. அவங்க வந்து சூரிய குலத்தை சேர்ந்தவங்க. அவங்ககிட்ட வந்து சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம கரிகால் சோழன், அப்புறம் வந்து சோழேந்திரன், அப்படி நிறையா பேர் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் முற்கால சோழர்கள். இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து கிடைச்சதெல்லாம் வந்து என்னென்னா சங்க பாடலில் தான் நிறையா கிடைக்கிது. பிற்கால சோழர்கள் வந்து என்னென்னா விஜயாலய சோழன்லேருந்து அதிராஜேந்திரன் வரைக்கும் இருக்கிறவங்கலாம் பிற்கால சோழர்கள்னு சொல்கிறோம். அதிராஜேந்திரனுக்கு அப்புறம் வந்து என்னென்னா சோழருடைய பேரரசு வந்து குலோத்துங்கர், அதாவது முதற் குலோத்துங்கனுக்கு போயிடுது. குலோத்துங்கர் வந்து சாளுக்கியர் வம்சத்தை சேர்ந்தவர். அதனால் முதல் குலோத்துங்கர்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கவங்க எல்லாமே சாளுக்கிய சோழர்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம்மா. சார், இந்த ஆதித்ய கரிகாலன், அதுக்கப்புறம் ராஜராஜன் சோழன், இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வரலாறு என்ன சார்?
ஆக்சுவலாக பராந்தக சோழன் சுந்தர சோழனுக்கு வந்து அதாவது 2ஆம் பராந்தக சோழன் அவர் பேர் சுந்தர சோழன் ஒரு பேர் சொல்லுவோம். அவருக்கு வந்து 2 மகன்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து நம்ம ஆதித்ய கரிகாலன், இன்னொன்று ராஜராஜன். ஆக்சுவலாக ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு மாபெரும் வீரர் அவர். ஆக்சுவலாக பொன்னியின் செல்வனில் சொல்கிற மாதிரி அவர் வந்து இதெல்லாம் கிடையாது. ரொம்ப கோபக்காரர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அவர் ரொம்ப வீரமிக்கவர், தீரமிக்கவர், ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு போர் வீரர் அவர். அதனால தான் பராந்தக சோழன் வந்து என்ன பண்ணிட்டான்னா அவர் ஒரு இணை அரசராகவே அவரை இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்னா சோழ பேரரசு மட்டும் இல்லை, எந்த ஒரு பேரரசாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இளவரசர் பட்டம் சூட்டுறப்ப அவங்க கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சவங்களாக தான் இருக்கணும். அந்த வகையில் பார்த்தா ஆதித்ய கரிகாலன் வந்து திருமணம் ஆனவர் தான். ஆனால் பொன்னியின் செல்வனில் வந்து அப்படி அவருக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் கதையுடைய ஓட்டத்துக்காண்டி அப்படி சொன்னார். அந்த கதையோட ஓட்டத்துக்கு சொன்னதுனால வந்து அவர் வந்து அந்த ஆதித்ய கரிகாலன் வந்து பெருசாக ஒரு வேறு மாதிரி காட்டியிருப்பார். உண்மையிலேயே அவர் எப்படின்னா அவருக்கு வந்து திருமணமானவர். ஏன்னா அவர் இளவரசர் பட்டம் சூட்டியிருக்காங்க. அதனால் அவர் திருமணமானவர். இதை வந்து நான் சொல்லலை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் ஒரு கிடச்சிருக்க கல்வெட்டில் என்னன்னா அவருக்கு 4 மனைவிகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் அவருக்கு ஒரு மகனும் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து கரிகாலக்கண்ணன். இந்த கரிகாலக்கண்ணன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தஞ்சாவூர் இருக்கு இல்லைங்களா, தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலில் நம்ம ராஜராஜ சோழன் கட்டியது எல்லாருக்குமே தெரியும். அதில் அவர் நிறைய கல்வெட்டுக்களை பொறிச்சு வச்சுருக்காரு. அந்த கல்வெட்டில் ஒன்று வந்து என்னென்னா கரிகாலக்கண்ணன் வளநாடுன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதில் வளநாடு யாரு பேரில் வைப்பாங்கன்னா அரசருடைய வம்சத்தில் வந்தவங்க, இல்லாட்டி அரச குமாரர்கள், இல்லை அரச பரம்பரையில் இருக்கவங்க பேர் தான் அந்த வளநாட்டுக்கு பேர் வைப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த கரிகாலக்கண்ணனுடைய பேரை வந்து அவர் வளநாட்டுக்கு சூட்டியிருக்காரு. அந்த கரிகாலக்கண்ணன்றது தான் அவர் தான் வந்து ஆதித்ய கரிகாலனுடைய மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீலகண்ட சாஸ்திரியும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. வரலாற்று ஆய்வாளர் நீலகண்ட சாஸ்திரியும் அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ கரிகாலக்கண்ணன் தான் அவருடைய மகன், ஆதித்ய கரிகாலனுடைய மகன் அவர். சார், நீங்க சொன்னது படி பார்த்தோன்னா அந்த கல்வெட்டுகள்ல இருக்கிறது ஒன்னாவும் அதுவே புத்தகங்கள்ல இருக்கிறது வேற ஒன்னாவும் இருக்கு. ஸோ புத்தகங்கள் வந்து சுவாரஸ்யமா இருக்கணும், அந்த கதைக்களம் நல்லா நகரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மொத்தமா மாத்தி எழுதுறாங்கன்னு நீங்க எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா நானே ஒரு நாவல் எழுதுனேன்னா என்னுடைய ஹீரோ வந்து எப்படி இருந்தா அப்படி இருந்தார், இப்படி இருந்தான்னு வித்தியாசமாக எழுதுவேன். ஆனால் அது வந்து உண்மை இருக்காது. உண்மையிலே எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும். அந்த கதை ஓட்டத்துக்காண்டியும் நிறைய நாவல் விற்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன சொல்லுவோம், நம்ம இஷ்டத்துக்கு எழுதுவோம். அதை இது பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ஆதித்ய கரிகாலனை வந்து அவர் வந்து ஒரு கொடூரமாக காட்டியிருப்பார் பொன்னியின் செல்வனில். உண்மையிலே அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு தீவிரமானவர். அவரை ஏன் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் சோழ பேரரசில் ஆதித்ய கரிகாலனை விட்டால் வேறு ஆளே கிடையாது. அடுத்து வந்து ராஜராஜன் தான் இருக்கார். ராஜராஜனும் சிறுவனாக தான் இருக்கார். இப்போ இவர் தான் இளைஞராக இருக்கார், திருமணமானவரும் கூட. அப்போ இவரை சாட்சி தான் சோழ பேரரசை மொத்தமாகவே சாட்சிடலாம் அப்படின்ட்டு எதிரிகள் நினச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஷ்டிர ஊடர்கள் வந்து எதிரி, வைதும்பர்கள் எதிரி, பாண்டியர்கள் எதிரி, சேரர்களாக எதிரி. அப்படி இருக்கப்போ இவர் எப்படியாவது சாய்க்கணும்னு நினைக்கிறப்ப தான் அந்த கொலையை வந்து திட்டமிட்டு பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம இதிலே பார்த்துருக்கோம். 4 பேர் அவரை கொலை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு எல்லாரும் தண்டனை கொடுத்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிட்டார். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் ஆதித்ய கரிகாலன் வந்து மிகப்பெரிய போர் வீரர். அதைத்தான் நான் சொன்னேன், திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. சார், பொதுவாகவே இந்த சோழர்களுடைய வரலாறுன்றது ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பமும் இருக்கு. ஸோ இது வந்து கட்டுக்கதை தானா இல்லை உண்மை சம்பவங்களா? இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, தஞ்சை பெரிய கோயில் கிட்டது ராஜராஜ சோழன் தான். அதுவே நம்மளுக்கு ரொம்ப காலமாக தெரியாது. அதை ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதுவே தெரியும், நம்மளுடைய கோயில் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய கோயில்ன்றதே தெரியும். இது கட்டுக்கதையெல்லாம் இல்லை. ஏன்னா திருவாலங்காட்டு செப்பேடுகள்லாம் இருக்குது. திருவாலங்காட்டு செப்பேடுகள் படி பார்த்தோம்னா கடாரத்தை சோழர்கள் ஜெயிச்சாங்கன்னு அதில் இருக்கும். அதை வந்து பார்த்த வெள்ளைக்காரங்களும் சரி, மற்ற வரலாற்று ஆசிரியர்களும் சரி என்ன நினச்சாங்கன்னா, ராமநாதபுரம் பக்கத்தில் கடாரம்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது, அதைத்தான் ஜெயிச்சதாத்தான் அவங்க நிறையா பேர் ரொம்ப நாளாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பின்னால் மலேசியாவில் வந்து அந்த வியட்நாமில் வந்து அல்லது ஜாவாவில் வந்து பிரெஞ்சுக்காரில் வந்து ஆட்சியை பிடிச்சி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறப்போ தான் என்னடா இங்கே வந்து தமிழருடைய இதெல்லாம் நிறைய கிடைக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் திருவாலங்காட்டு செப்பேடுகள் சொன்னதெல்லாம் உண்மை. ஏன்னா அதில் வரிசையில் இருக்குது எந்தெந்த ஊரை எப்பப்போ எந்தெந்த ஊரெல்லாம் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி ராஜேந்திர சோழன் பட்டியலிட்டு. அதனால அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் கட்டுக்கதையே கிடையாது. கட்டுக்கதையெல்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், புறநானூர்ல வந்து சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறு வந்து எங்க துவங்குச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. உண்மையான கதை என்ன சார்?
அதாவது இந்திய வரலாறே வந்து ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக இந்திய வரலாறு அப்படின்றது எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து எழுதிட்டு இருக்கணும். ஏன்னா தெற்கே இருந்து வடக்கு நோக்கி போகணும். ஏன்னா மனிதனுடைய ஆர்ஜினே வந்து எங்கே இருக்குன்னா தெற்கில் தான் இருக்குது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. மனிதன் வந்து பிறந்ததே வந்து அழிஞ்சு போன குமரி கண்டம்னு தான் சொல்கிறோம். அந்த குமரி கண்டத்திலிருந்து தப்பி வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க M130 அப்படின்ற ஜீன்களை கொண்ட மனுஷங்க. அதை வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க தான் உலகத்தினுடைய மூத்த, அதாவது ஆப்பிரிக்கா விட்டு வந்த உலகத்தினுடைய மூத்த குடிமக்கள் இவங்க தான் அப்படின்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் வரலாறுன்றது வந்து தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி தான் எழுதணும். இது கற்பனைலாம் இல்லை. ஏன்னா முத பாண்டியர்கள் தான் ஆட்சி ஆண்டுருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து தான் சேரரும் சோழரும் பிரிஞ்சு வந்து அவங்கள்ட்ட ஆட்சி ஆண்டுருக்காங்க. இவங்கெல்லாம் பொதுவாக அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குரிய எவிடன்ஸ் வந்து நம்மகிட்ட இன்னும் சரியாக கிடைக்கல. அதனால சொல்ல முடியல. ஆனால் இதெல்லாம் வரலாற்று உண்மைதான் ஒழிய கட்டுக்கதையெல்லாம் கிடையாதுங்க. ஆதித்ய சோழர் அவர்களுடைய வரலாறு என்ன சார்? ஆதித்ய சோழன் அதுதான் சொன்னேன்ல, சோழ வருஷம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, என்னன்னா முற்கால சோழர், பிற்கால சோழர், அப்புறம் சாளுக்கிய சோழர்னு சொன்னோம்ல. இதில் ஆதித்யன் வந்து எங்கே வர்றாரு அப்படின்னம்னா, ஆக்சுவலாக சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் வந்து களப்பிரர்கள் கைப்பற்றிட்டாங்க. களப்பிரர்கள் கைப்பற்றி அவங்க ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. பல்லவர்களும் அவங்க களப்பிரர்கள் கட்டதெல்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்தில் அவங்க பல்லவர்கள் எழுச்சி பெற்று களப்பிரர்களை அடித்து விரட்டிட்டாங்க. அதே மாதிரி பாண்டியர்களும் எழுச்சி பெற்று களப்பிரர்களை அடித்து விரட்டிட்டாங்க. இவங்க மட்டும்தான், சோழர்கள் மட்டும் வந்து பாண்டியர்களுக்கு இதாக இருந்தாங்க, சிற்றரசுலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 810 வந்து விஜயாலய சோழன் காலத்தில் தான் வந்து அவங்க வந்து வெளியில் வர்றாங்க. கிட்டத்தட்ட 650 வருஷம் வரலாற்றில் எங்கேயுமே இல்லை. அது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. எப்படின்னா 650 வருஷம் வரலாற்றிலே இல்லாதவங்க திடீர்னு வந்துட்டு நாங்கள் தான் சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆனால் அது வந்து விஜயாலய சோழனுடைய அப்பா யாருன்னே நிறையா பேருக்கு தெரியாது. அவர் பேரை வந்து சிலர் வந்து ஒற்றியூரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றியூரான யாருன்னா, இந்த திருவொற்றியூர் இருக்கு இல்லையா, அந்த திருவொற்றியூர் ஆண்ட ஸ்ரீகண்ட சோழனுடைய மகன்தான் விஜயாலய சோழன். ஒற்றியூரான் மகன் தான் விஜயாலய சோழன். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த திருவொற்றியூர் பகுதியை ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயாலயன் தலையெடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க உறையூர், பழையாறை அந்த ஏரியாவுக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. விஜயாலய சோழன் வந்து அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். அவர் தான் நீங்கள் கேட்ட ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன் வந்து விஜயாலய சோழன் வந்து சோழ வம்சத்தை, பிற்கால சோழ வம்சத்தை நிறுவ ஆரம்பித்தவர்னா ஆதித்ய கரிகாலன் அதை உரம் போட்டு வளர்த்து ஒரு பெரிய நாடாவை மாற்றினது ஆதித்ய சோழன் தான். ஆதித்ய சோழன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சோழ பேரரசு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காது. சோழர்களுடைய வரலாறு எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? சோழருடைய வரலாறு நம்ம பிற்கால சோழர்னு பார்த்தீங்கன்னா விஜயாலயன் காலத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. முற்காலத்தில் வந்து அவங்க நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சங்க பாடல்களில் தான் அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியலை. ஆனால் பிற்கால சோழர் விஜயாலயன், அதுக்கப்புறம் ஆதித்யன், அதுக்கப்புறம் பராந்தக சோழன், அதுக்கப்புறம் சுந்தர சோழன், அப்படியே அது வருஷம் போய்கிட்டே இருக்குது. விஜயாலயனுக்கு ஒரே ஒரு மகன் தான், அவர் தான் ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன் உரம் போட்டு அந்த நாட்டை பெருசாக வளர்த்துட்டாரு. ஆதித்ய சோழனுக்கு அப்புறம் அவர் மகன் பராந்தக சோழனும் அதை பெருசாக நிரூபித்தார். இங்கே என்ன ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஆதித்ய சோழனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து என்னென்னா இளங்கோ பிச்சின்னு பேர். அவங்க ராஷ்டிரகூட நாட்டு இளவரசி, அந்த மன்னர் மகளை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து வைரியக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரியக்கன் யார் அப்படின்னா, ஆதித்ய சோழனுக்கு வந்து காடுவெட்டியார் அப்படின்ற ஒரு மாமியார் இருந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ காடுவெட்டியார்னால் அவங்க பல்லவர் வழியில் சேர்ந்தவங்க. அப்போ இந்த வைரியக்கன் வந்து பல்லவர் வம்சத்தில் இருந்து வந்திருக்கலாம். அவங்களுடைய மகன் தான் அந்த மதுராந்தக சோழனா, பராந்தக சோழனாக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து என்னன்னா, பட்டத்து இளவரசி யாருன்னா இளங்கோபிச்சி தான் பட்டத்து இளவரசி. ராஷ்டிரகூட இளவரசி தான் பட்டத்து இளவரசி. பெரும்பாலும் பட்டத்து இளவரசியோட மகனுக்கு தான் ஆட்சியை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, பட்டத்து இளவரசிக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேர் கன்னரத்தேவன். அதாவது தமிழில் அவங்களுக்கு கொடுக்கலீங்களா? அவங்களுக்கு கொடுக்கல. கன்னரத்தேவனுக்கு ஒரு கொடுக்கல. கொடுக்காம இவருக்கு பராந்தகனுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு சரியாக தெரியலை. ஏன்னா பராந்தகன் வயசில் ஒன்று மூத்தவராக இருக்கலாம், இல்லாட்டினா அதுக்கு முன்னால் அவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இவர் கன்னரத்தேவன் வந்து இறக்கலை. ஏன்னா இந்த இளங்கோ பிச்சி அம்மா அவங்க சண்டை போடுறாங்க யார்கிட்ட, ஆதித்யன்ட்ட. என் மகன் தான் பட்டத்துக்குரியவன், நீ அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க கோவிச்சுக்கிட்டு திருப்பி ராஷ்டிரகூட நாட்டுக்கே போயிடறாங்க. அங்கே அவருடைய தந்தை ஆட்சியாளராக இருக்கார் இல்லையா, 2ஆம் கிருஷ்ணதேவன் சொல்லிட்டு கன்னரத்தேவன் சொல்லுவாங்க. கிருஷ்ணதேவனுடைய இன்னொரு பேர் தான் கன்னரத்தேவன்.
அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய படையோடயே வர்றாரு. படையோட வந்து பராந்தக சோழனோட சண்டை போடுறாங்க. தன்னுடைய இளவரசர் 3ஆம் கிருஷ்ணனை தான் அவர் வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அந்த படை வந்து சண்டை போட்டதில் வந்து அவங்களுக்கு நிறையா ராஷ்டிரகூட வீரர்கள் நிறைய பேர் இறந்து போனாலும் அந்த படையை பின்வாங்குறாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த கோபம் இருந்துச்சு. என்னன்னா தன்னுடைய மகள் வயிற்று பேரனை வந்து அரசனாக்க வேண்டியது. ஏன்னா பட்டத்து அரசன் அவன் தானே, பட்டத்து இளவரசி அவன்றப்போ அவன் தான் அரசனாக வேண்டியது, கன்னரதேவன் அரசனாக வேண்டியது. ஆனால் அதை வந்து அவங்க நிராகரிச்சிட்டார் பராந்தக சோழன். அந்த படையெடுப்பையும் தடுத்து நிறுத்திட்டார். வரலாற்றில் அதுக்கப்புறம் இளங்கோ பிச்சி என்ன ஆனாங்க, அந்த கன்னரதேவன் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. ஓகே சார். சார் இப்போ கீழடியில வந்து நிறைய கீழடி அகழ்வாய்வுல நிறைய உண்மைகள் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பட் மத்திய அரசு வந்து இத சொல்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வையில வரலாறு எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரலாறு வந்து தெற்கு பயிலேருந்து எழுதணும், சரிங்களா? இந்த M130 ஜீன்களை கொண்ட டிஎன்ஏ கொண்ட மக்கள் இன்னும் வந்து சோழவந்தான் பக்கத்தில் அல்லது உசிலம்பட்டி பக்கத்தில் ஜோதி மாணிக்கம்ன்ற ஊரில் இருக்காங்க, சரிங்களா? அவங்ககிட்ட இருந்து தான் இந்த உலக மக்களே பரவி இருப்பாங்கன்றது நிதர்சனமான உண்மை. அது வந்து இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அப்போ என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குமரிக்கண்டம் அழிஞ்சு போன ஒரு குமரிக்கண்டம் இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான். ஆனால் அது வந்து மத்திய அரசு வந்து சரியாக ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து அதுக்கு ஃபண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடியை தோண்டிட்டு நான் சரஸ்வதி நதி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஒரு 15 இடத்துல தோண்டிட்டு சரஸ்வதி நதி இங்கே தான் ஓடுச்சுன்றாங்க. ஆனால் கீழடியில் வந்து நம்மளுக்கு போதிய அளவு மானியம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம கொடுத்த அவர் அமர்நாத் கொடுத்த இதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையை அவங்க வாங்கிக்கிற மாட்டேன்றாங்க. அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் செய்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வரலாறு காலத்தால் மிக மிக முற்பட்டது. ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து பிறந்தானா எடுத்தோடனே மொழி பேச முடியாது இல்லையா? அவங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல வந்து என்னென்னா கண்ணில் பேசியிருப்பான், அப்புறம் சைகையில் பேசியிருப்பான், அப்புறம் ஒலியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒலி கொடுத்து பேசியிருப்பான். அதுக்கப்புறம் தான் மொழியே உருவாகிருக்கும். அதுக்கப்புறம் தான் எழுத்தே உருவாகிருக்கும். ஒரு மொழி உருவாகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 வருஷம் இருக்கும். ஏன்னா சைகையிலே கண்ணில் பேசுனது ஒரு 10,000 வருஷம்னு வச்சுக்கிறோம். நம்ம குத்து மதிப்பாக தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சைகையில் பேசுனது ஒரு 10,000 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் குரல் எழுப்பி எழுப்பி பேசினது ஒரு 10,000 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் மொழின்னு உருவாக ஒரு 10,000, கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 வருஷம் இதாக இருக்கலாம். இப்போ கூட காவிரி பூம்பட்டினம், சோழர்களுடைய தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் வந்து கடலில் தான் மூழ்கி இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த நகரத்தோட மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட அந்த நகரத்தோடைய வயசே வந்து 15,000 வருஷத்துக்கு முற்பட்டதுன்றாங்க. அதனால் நம்மளுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முற்பட்டது. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து நம்ம அதை ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. அதனால் நம்ம வரலாறு சரியாக யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஓகே சார். சமீபத்துல நீங்க படிச்ச புத்தகங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மன்னர்னா யார் சார்? காரணம் என்ன அதுக்கு? ஆமாம், எனக்கு எல்லாரும் சொல்லுவீங்க ராஜராஜன் ராஜேந்திரன் சொல்லுவீங்க இல்லையா? ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் சொல்லுவோம். ஆனால் எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஆள் வந்து யாருன்னா ராஜேந்திர சோழனுடைய மகன் வந்து வீர ராஜேந்திரன். அவர் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாரும் கடார படையெடுப்பு எப்போ யார் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னோம்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் தான் நடத்தினார், சரிங்களா? ராஜேந்திர சோழன் ஒரு பெரிய படையெடுப்பு நடத்தி ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா எல்லா நாடுகளையும் கைப்பற்றிட்டு வந்துட்டார். ஆனால் அவருக்கு அப்புறம் 42 வருஷம் கழித்து கடாரத்து அரசன் ஒருத்தன் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, என் நாட்டை பிடிக்கிட்டான் என் பக்கத்து நாட்டுக்காரங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யார்கிட்ட கேட்குன்னா வீரராஜேந்திரன் ராஜேந்திர சோழனுடைய மகன்கிட்ட வந்து கேட்குறான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றப்ப திருப்பி 42 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கடார படையெடுப்பு நடந்திருக்கு. அது எந்த புக்லேயும் சரி எதுலேயுமே பெருசாக எழுதவே இல்லை. ஈவன் அந்த வீர ராஜேந்திர சோழனே வந்து தன்னுடைய வெற்றியில் வந்து மறுபடியும் ஒரு கடார படையெடுப்பு நடந்தது அப்படின்ட்டு நடந்து அது வெற்றி பெற்றது மட்டும்தான் சொல்கிறாரே ஒழிய அதை அவரே பெருசாக கொண்டாடலை. ஒரு பெரிய தன்னடக்கமாக இருக்கார். ஒருவேளை தன்னுடைய புகழ் எல்லாம் தன் தந்தைக்கு, அதாவது ராஜேந்திர சோழன் தான் கடாரத்தை படையெடுத்து ஜெயிச்சாரு அப்படின்ற அந்த புகழ் அவருக்கே இருக்கணும், நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஒரு ஒப்பற்ற மகன் உண்மையிலே அவர். ஏன்னா மறுபடியும் 42 வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள், 3000 கிலோமீட்டர் கடலில் பயணம் செஞ்சு ஒரு நாட்டை ஜெயிச்சு அவங்ககிட்டே கொடுத்துட்டு அதுலேருந்து எந்த பொருளும் அவர் வாங்கிக்கிறல. எனக்கு இது கூட அதுக்குள்ளலாம் வாங்கலை, பேசாமல் வந்துட்டார். இந்தடா நீ கேட்ட நாட்டை இந்த அவனை ஜெயிச்சே இந்தா கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டார். அப்போ 42 வருஷம் கழிச்சும் கூட மீண்டும் ஒரு கடார படையெடுப்பு நடத்துகிற அளவுக்கு வலிமையானவங்களாகவும் இருந்திருக்கோம். ரெண்டாவது அந்த அந்த வெற்றியை அவர் பெருசாக கொண்டாடலை. அப்படி அடக்கமான ஒரு மகனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் வீரராஜேந்திரன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க. ராஜேந்திர சோழனுடைய இந்த கடாரா போர் சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த போருக்கான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக நம்ம ராஜராஜன் காலத்துலேருந்து இதுக்கு வர வேண்டியிருக்கு. என்னென்னா ராஜராஜன் வந்து ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மன் அப்படின்ற அந்த
இது ஸ்ரீ விஜய பேரரசு அரசனுக்கு வந்து அவர் விண்ணப்பம் கொடுக்குறார் ராஜராஜன்ட்ட. என்ன அப்படின்னா, எனக்கு நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு புத்த விகாரை கட்டணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றப்ப சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதெல்லாம் கொடுத்து இடமெல்லாம் கொடுத்து புத்த விகாரெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு. ஆனால் பின்னால் வந்து ராஜேந்திர சோழன் தான் வந்து அந்த புத்த விகாரத்துக்கு ஆனைமங்கல செப்பேடுன்னு பேர். அந்த ஆனைமங்கல செப்பேடுக்குள்ள அதுக்குரிய நிபந்தம் கொடுக்குறாரு. அதாவது டெய்லி பூஜையெல்லாம் பண்ணணும்ல, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் வேணும்னா ஆனைமங்கல செப்பேடு கொடுத்து அதுக்குரிய இடமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழன் அவங்க ஸ்ரீவிஜயம் மேலே ஏன் படையெடுத்தார் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலாக ஸ்ரீவிஜயம்ன்றது தமிழ்நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்க ஒரு நாடு. சரியா, நம்ம வணிகர்கள் இங்கேருந்து பெருசாக போகிறப்ப என்ன பண்ணோம், ஒன்று ஸ்ரீவிஜயத்தில் கொஞ்சம் நேரம் தங்கி இருந்துட்டு அப்புறம் சைனாவுக்கு போவாங்க. அதே மாதிரி அங்கேருந்து சைனாவிலேருந்து பொருட்களை விற்றுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு ஸ்ரீவிஜயத்தில் இருந்துட்டு திருப்பி இங்கே வருவாங்க. இப்படி இருக்க இடத்துல சில கப்பல்கள் வந்து என்னென்னா பெரிய கப்பல்கள் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க அங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, நேரடியாகவே சைனாவுக்கு போனாங்க. இது வந்து அந்த ஸ்ரீவிஜய நாட்டுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கப்பல்கள்லாம் அவங்களுடைய, ஏன்னா அவங்க ஸ்ரீவிஜய பேரரசுன்னு தான் சொல்கிறாங்க. அதை அவங்ககிட்ட கப்பல், ஏன்னா சுற்றி ஒரு 100-150 தீவுகள் தான் அவங்களுடைய நாடே. அதனால் மிகப்பெரிய கடற்படை வச்சுருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கப்பல்கள்லாம் கொள்ளையடித்து அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சீன அரசர்கள்கிட்டே இவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோழர்கள் வந்து பெரிய கடற்கொள்ளையர்கள், அவங்க எங்களுடைய அடிமைகள் அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த வணிகர்கள் மூலம் அவங்களுக்கு தெரிய வருது. என்னடா நம்மளை போய் இப்படி கேவலமாக சொல்லி வச்சுருக்காங்களே என்று ஒரு கோபத்தில் தான் அவர் என்னார் அந்த படையெடுப்பை நடத்தினார். ராஜேந்திர சோழன் படையெடுத்துட்டு போய் ஒரே அட்டம்ப்டில், அது முக்கியம், ஒரே அட்டம்ப்டில் 13 நாடுகளை ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கடல் கடந்து போகிறோம், கடல் முதல்ல நம்மளுக்கு சேரணும். கடலில் போனாலே சில பேருக்கு வாமிட்லாம் வரும். விலங்குகள்லையும் அதை கொண்டு போய் இங்கேருந்து ஆமாம், அவங்களுக்கு தேவையான போர்க்கருவிகளை கொண்டு போகணும். ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கிட்டே போயிருப்பாங்க. அந்த 1,00,000 பேருக்குரிய உணவு, அவங்களுக்குரிய போர்க்கருவிகள், அது மட்டும் இல்லை யானைகள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் அங்கே சண்டை போட்டு ஈஸியாக ஜெயிச்சிக்க முடிஞ்சுச்சு அவங்களால. அதனால் இந்த படையெடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படையெடுப்பு. ஏன்னா ஸ்ரீவிஜய அரசு வந்து அவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க சோழர்கள் வந்து ஸ்ரீவிஜய அரசுக்கு அவ்வளோ உதவிலாம் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து இவங்களை கடற்கொள்ளை என்னும், இவங்களுக்கு தங்களுக்கு கீழே இருக்க ஒரு அடிமைகள்ன்ற மாதிரி சீன அரசுகிட்ட சொல்லி வச்சதுனால அது வந்து வியாபாரிகள் மூலம், வணிகர்கள் மூலம் அவருக்கு தெரிய வரனால ரொம்ப கடும் கோபம் கொண்டு அதுதான் அந்த படையெடுப்பு நடத்தினார். அதனால் அவர் வெற்றி பெற்று வந்தார். சேர சோழ பாண்டியர்களான அந்த மூவேந்தர்களுடைய பேரரசை எடுத்துக்கும் போது அந்த 3 பேரரசுலயுமே வந்து மர்மங்கள் நிறைய ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ சோழ பேரரசுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற மர்மங்கள் என்னென்ன சார்? அதுதான் மர்மங்கள் என்னான்னு சொன்னோம் இல்லையா. அதாவது களப்பிரர்கள் கைப்பற்றின பின்னால் விஜயாலய சோழன் தான் பின்னால் ஆட்சிக்கு வர. கிட்டத்தட்ட ஒரு 650 வருஷம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. அது ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்குது. சிற்றரசில் இருந்தாங்களா, சிறு மன்னர்களாக இருந்தாங்களா, ஜமீன்தார்களாக இருந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஸ்ரீகண்ட சோழனுடைய மகன் விஜயாலயன் வந்து தன்னுடைய புலிக்கொடியை பறக்க விட்டு நான் சோழர் வம்சம்தான் அப்படின்னு சொல்லி நான் கரிகால் சோழன் வம்சம்தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன ஆதித்ய சோழன் வந்தார். ஆதித்ய சோழன் 2 மகங்க இருந்தாங்க. அதில் கன்னரத்தேவன் தான் பட்டத்துக்குரியவர். ஆனால் பராந்தகன் வந்து அவரை வரவிடாமல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கன்னரத்தேவனும் அவருடைய அன்னை இளங்கோ பிச்சையும் கோவிச்சுக்கிட்டு ராஷ்டிரகூட நாட்டுக்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலை. அது ஒரு பெரிய மர்மம் தான். ஏன்னா சோழ அரசில் பட்டத்துக்குரியவரே அவர் தான். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவரை பற்றிய ஒரு இதுவுமே இல்லை. எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம், நம்ம எதிரிகளை வந்து ஒழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டோம்ல. அது மாதிரி இங்கேயும் பராந்தகன் வந்து அவரை எதிரியாக நினச்சி அழிச்சிட்டாரா, இல்லை அந்த இரண்டாம் கிருஷ்ணன் வந்து படையெடுத்து வந்தார் இல்லையா, அந்த போரில் இவர் தலைமை தாங்கி வந்து இந்த போரில் அவர் இறந்து போயிட்டார். கன்னரத்தேவன் இறந்து போனாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எந்த கல்வெட்டிலுமே அவர் இல்லை. ஆனால் ராஜராஜன் தன்னுடைய திருவாலாங்காட்டு கல்வெட்டில் ஆதித்ய சோழனுக்கு 2 மகன்கள் இருந்ததாகவும் அதில் கன்னரத்தேவன் ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. அதனால் அது ஒரு பெரிய மர்மம். அடுத்தது என்னன்னா, பராந்தக சோழன் ஆட்சிக்கு வர்றாரு. பராந்தக சோழன் ஆட்சிக்கு வர்றப்ப அவருடைய மூத்த மகன் வந்து முதலாம் ராஜாதித்யன். இந்த ராஜாதித்யன் என்ன அப்படின்னா, அவர் வந்து இங்கே அரக்கோணத்து பக்கத்தில் ஒரு பெரிய படை வீடு அமைச்சு தங்கியிருக்காரு. ஏன் அப்படின்னோம்னா, கன்னரத்தேவன் வழியில் எப்பயும் மறுபடியும் சண்டை வரும். ஏன்னா அவருக்கு பதவி கொடுக்கல, அவங்க படையெடுத்து வருவாங்க அப்படின்ற கணி இருக்கார். மேலும் அவங்களுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கான எப்பயும் ஒரு படையெடுப்பு, ராஷ்டிரகூட படையெடுப்பு இங்கே நடக்கும், அதனால் ரெடியாக இருக்குன்ற கணி அங்கேயே இருக்காங்க. ராஜாதித்யன் அரக்கோணம் பக்கத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக தங்கியிருந்து அங்கே ஒரு படை வீடு அமைச்சு இருந்தார். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே, பராந்தக சோழன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய படையெடுப்பு நடந்துச்சு. கன்னரத்தேவன் மூலமா நடந்தது. கன்னரத்தேவன் அவர் இல்லை,
அதுக்கப்புறம் ஓகே. 3ஆம் கன்னரதேவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 3ஆம் கிருஷ்ணதேவன் பேர் தான் கன்னரதேவன். என்ன அவர் படையெடுத்து வர்றார், ராஷ்டிரகூட அரசர் இருந்து படையெடுத்து. அந்த பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து என்ன சோழ நாட்டை பிடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அதனால் படையெடுத்து வர்றாரு. வர்றப்ப இந்த இதே முதலாம் ராஜாதித்யன் அங்கே இருந்துட்டு அரக்கோணத்துக்கிட்ட இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. அதில் வந்து அவளை கொண்டுட்டாங்க. சரிங்களா? இவர் தான் பட்டத்து இளவரசர். யார்? இந்த முதலாம் ராஜாதித்யன் தான் பட்டத்து இளவரசர். ஆனால் அவர் அப்பயே அவருக்கு வயசு 50 கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இளவரசர் கொன்னதுக்கப்புறம் அவருக்கு ஏன்னா இளவரசர் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பட்டத்து இளவரசர்னா அவருக்கு திருமணம் ஆகியிருக்கணும். அப்போ இவருக்கு திருமணம் ஆகியிருக்கு இல்லையா? அவருக்கு குழந்தைகள் என்ன அதாவது பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருந்தாங்களா, ஆண் குழந்தைகள் இருந்தாங்களா என்னான்னு தெரியலை. அதுக்கப்புறம் இவர் வரலாற்றிலேயே அதுக்கப்புறம் வரலை. சோழ வரலாற்றிலே இந்த முதலாம் ராஜாதித்யன் வரலை. தன் உயிரை வந்து சோழ பேரரசை காப்பாற்றுன்றக்காண்டி கொடுத்த ஒரு மாபெரும் வீரர் அவர். அவருடைய வரலாறு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா முதலாம் ஆதித்யன் அரசாக முடியலை. அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுனால அவர் 2வது மகன் பராந்தக சோழனுடைய 2வது மகன் கண்டராதித்தன் வந்து பதவிக்கு வர்றாரு. கண்டராதித்தன் பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு 5 வருஷம் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அவருக்கு மேற்கே எழுந்தருளிய தேவர் அப்படின்னு பேர். அவர் வந்து நிறைய சிவன் மேலே பக்தி கொண்டு ஒரு சன்னியாசி மாதிரியே இருந்தவர். அவரும் இந்த ராஷ்டிரங்களோட சண்டை போட்டார். அதனால் அவராலும் மீட்க முடியலை. அவர் மேற்கே ஏதோ ஒரு இடத்துக்கு சென்ற இடத்துல உயிரிழந்துட்டார். அது எந்த இடம்னு கரெக்டாக தெரியல. சில பேர் வந்து மைசூர் பக்கம் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவருடைய இறப்பும் வந்து ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. அது ஒரு மர்மம். அதுக்கடுத்து 3வதாக வந்து அதுக்கப்புறம் இந்த கண்டராதித்தர் இறந்தப்போ அவருடைய மனைவி செம்பியன் மாதேவிக்கு வயிற்றில் குழந்தை இருக்குது. அதனால் வந்து அடுத்த அரசர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அரிஞ்சிய சோழன் வர்றாரு. அரிஞ்சிய சோழன் யாருன்னா அவருடைய பராந்தக சோழனுடைய அடுத்த 3வது மகன் வர்றாரு. அவர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஒரே வருஷம் தான் ஆட்சி இருந்தார். அவர் ஆற்றூர் ஒரு இடத்துல நடந்த சண்டையில் இறந்து போயிட்டார். ஆற்றூர் துஞ்சிய தேவர்னு பேர் அவருக்கு. அதனால் அவர் அங்கே இறந்து போயிட்டார். அதனால் அவர் என்ன ஆச்சு அப்படின்னம்னா அடுத்து பட்டத்துக்குரியது யார் அப்படின்னா ஆக்சுவலாக கண்டராதித்தனுடைய மகன் தான். அப்போ அவர் சின்ன குழந்தையாக இருக்கார் அவர் இறக்குறப்போ. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரிஞ்சிய சோழனுடைய மகன் 2ஆம் பராந்தக சோழன் சொல்லுவோம், அல்லது சுந்தர சோழன் சொல்லுவோம். அவர் பட்டத்துக்கு வர்றாரு. அவர் பட்டத்துக்கு வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு தான் 2 மகன்கள் இருக்கான்னு சொன்னேன். ஒன்று ஆதித்ய கரிகாலன், இன்னொன்று ராஜராஜன். ஆதித்ய கரிகாலன்னா கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய மகன் கரிகால கண்ணன் என்ன ஆனார்னு தெரியல. அதுவும் வந்து ஒரு பெரிய மர்மம் ஆகிடுச்சு. அந்த ஆதித்ய கரிகாலனை கொன்னது இந்த கண்டராதித்தன் மகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து மதுராந்தகன் ஒரு மகன் இருந்தார், சின்ன பையனாக இருந்தார் இல்லையா. அதனால் அவர் பதவி வர முடியலை. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுந்தர சோழன்ட்ட சொல்கிறார் என்னன்னா தனக்கு பட்டம் சூட்ட சொல்கிறாரு. ஆனால் சுந்தர சோழன் என்ன பண்ணுறாருன்னா அவர் பட்டம் சூட்டாமல் அவருடைய மகன் ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து பட்டம் சூட்டிடுறாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது. ஆமாம், ஆக்சுவலாக பதவி இவருக்கு வர வேண்டியது. அவர் தன்னோட சுந்தர சோழன் தன்னுடைய வாரிசு தான் பதவிக்கு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலாக பட்டம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரவே வராது இல்லையா. கண்டராதித்தன் மகனுக்கு பட்டம் சூட்டி ஆச்சுன்னா திருப்பி ராஜராஜனா யாரும் பதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் வந்து ஆதித்ய கரிகாலன் சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் அந்த அப்போதே சொன்ன மாதிரி ஆதித்ய கரிகாலன் மாபெரும் வீரனாக இருக்கார். ஏன்னா சோழ பேரரசில் பெரிய வீரர்லாம் யாருமே இல்லை, இளவரசர்கள் யாருமே இல்லை. சண்டை போட்டு மூர்க்கத்தனமானா வீரத்தனமாக சண்டை போட்டு அந்த நாட்டை நிலைநிறுத்துகிற அளவுக்கு பெரிய வீரர்கள்லாம் யாரும் இல்லை. இந்த கண்டராதித்தன் மகன் இருக்கார் மதுராந்தகன், இவரே வந்து எந்த போருக்குமே செல்லலை. ஒருவேளை இவர் பாண்டியர்களோடு நடந்த போருக்கு சுந்தர சோழன் இவரை அனுப்பாமல் வச்சுக்கிட்டாரா என்னான்னு தெரியலை. இவர் எந்த போர்லையும் கலந்துக்கிறவே இல்லை. அதனால் ஆனால் ஆதித்ய கரிகாலன் கலந்துக்கிட்டு தான் வீரபாண்டியன் தலையை கொண்டதுனால வீரபாண்டியன் தலையை கொண்ட ஆதித்ய கரிகாலன் நம்ம படிச்சிருக்கோம். அது உண்மையும் கூட தான். அப்போ ஆதித்ய கரிகாலனுக்கு பட்டம் இருப்பதுனால தான் அவரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 2 பக்கம் யோசிக்க பார்க்குறப்ப ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அவருக்கும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா தன்னுடைய பதவி வந்து இன்னொருத்தர் பறிச்சுட்டு போகிறப்ப இவருக்கு அந்த கோபம் இருந்திருக்கலாம் அப்படின்றது இருக்குது. அதனால் கொலை பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு மகன் இருந்தார்னு சொன்னேன், கரிகால கண்ணன். அவர் அதுக்கப்புறம் பட்டத்துக்கே வரல. அதுக்கு போல ஆதித்ய கரிகாலனுக்கு அப்புறம் மதுராந்தகன் பட்டத்துக்கு வர்றாரு. மதுராந்தகன் பட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு 15 வருஷம் ஆண்டார்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மகன் இருக்கார். ஆனால் அவரை வந்து முதலே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மதுராந்தக இந்த உத்தம சோழன்ற மதுராந்தகன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் ராஜராஜன் தான் பதவிக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதுனால அடுத்து ராஜராஜன் பதவிக்கு வந்துட்டார். இவர் இருந்தார், மதுராந்தகனுக்கு ஒரு மகன் இருந்தார்.
அவர் வந்து என்ன கோயில் மேற்பார்வையாளராக இருந்ததா அவர் இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. ஸோ அவருடைய வம்சம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதே மாதிரி கரிகால கண்ணன் என்ன ஆனாருன்னே தெரியல. ஆதித்ய கரிகாலனுடைய மகன் என்ன ஆனாருன்னே தெரியல. கன்னட தேவனும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுவும் தெரியல. சார், கன்னட தேவனுக்கு வந்து கன்னரத்தேவன் கன்னரதேவன் அவருக்கு அரசர் பதவி கொடுக்கல இல்லையா? அதுக்கான காரணம் என்ன சார்? அதுதான் இன்னும் வந்து அவர் வந்து வீரத்தில் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி இளைய பையனாக இருந்திருக்கலாம். ஆனால் இளையவராக இருந்திருந்தாலும் கூட அவங்க அம்மா விடலை. இளங்கோபிச்சி அவங்க என்ன, அவங்க அம்மா வந்து என்னன்னா, என் மகனை தான் பட்டத்து இளவரசனாக மாற்றணும், என் மகனுக்கு தான் ஆட்சியை கொடுக்கணும். அவங்க ஆதித்ய கரிகாலனோட நிறைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. முடியாத காரணத்தினால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய அப்பாட்ட போய் சொல்லி அப்பாவே படையெடுத்து வந்து அவங்களுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டதுனால நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த கன்னரத்தேவன் அந்த போரில் கலந்துக்கிட்டாரா, இல்லை அந்த போரில் அவர் கொண்டுட்டாங்களான்னு சரியாக தெரியல. அந்த கல்வெட்டு எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பல வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் சார்ந்த பல விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி.